அதனால் தான் இன்னும் சரியான விடை கிடைக்கவில்லை என்று அமெரிக்கா பிரிட்டனும் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றனர். அடுத்து பேஸ்புக் காதல் அம்பலமானது மாணவி தற்கொலை. இது நேற்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி. குருநாகல் இடம்பெற்றது போகல்ல பகுதியில பொல் பித்திகம போகல்ல பகுதியில் இடம்பெற்ற செய்தி. 17 வயது அவருக்கு. ஆகவே இப்படி பல விடயங்கள் இந்த பேஸ்புக்கினால் இப்போது நடைபெறுகிறது. இதுக்கு முன்னர் நடைபெற்றாலும் இப்போதான் பேசப்படுகிறது நினைக்கின்றேன். வத்தலை கடலில் அக்காவும் தம்பியும் நீரில் மூழ்கி இருக்கிறார். நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியிலையும் நாங்கள் இதை பார்க்கிறோம். அது ஆபத்தான கடற்பிரதேசம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு நீராட சென்ற போது இந்த அக்காவும் தம்பியும் 2 பேரும் இறந்திருக்கிறார்கள். ஒரு துன்பகரமான ஒரு பதிவு. அதே நேரத்தில் அந்த கடல் என்பது உடனடியாக ஆழமான கடலாக இருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியவில்லை, இறங்கும் போது தங்களுடைய அலுவலக செய்தியாளர் ஜூடின் சிந்துஜன் கூட போயிருந்தார். எனவே அவ்வாறான இடங்களில் அறிவிப்பு பலகைகள் மிக பெரிய அளவில் வைக்கப்பட வேண்டும். அதை மக்களும் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் இப்போ இந்த 20 வயது அக்கா 12 வயது தம்பி இவர்கள் இருவரும் தனியே சென்றிருக்கிறார்களா? இல்லை, குடும்பத்தோடு சென்றிருக்கிறார்கள் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக. எனவே அவர்களில் மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த இருவரும் மட்டும்தான் காணாமல் போய் முதலில் தம்பியுடைய சடலத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதற்கு பிறகு அக்கா. எனவே உண்மையில் இது ஒரு துன்பகரமான பதிவு. சந்தோஷமாக தங்களுடைய குடும்ப பொழுதை கழிக்க சென்ற வேளையில் இவ்வாறான ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அடுத்த செய்தி, கணவனின் மரணத்தில் சந்தேகம் உள்ளது, உடலை லண்டன் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் மனைவி கடிதம். பார்த்த செய்தி, அரசை வீட்டுக்கு அனுப்ப பாரி எதிர்கட்சி கூட்டணி என்கிற செய்தியாக இருக்கின்றது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த பாரி என்ற சொல் எதிர்கட்சிக்கு பொருந்துமா? இல்லை, பாரிய எதிர்கட்சி கூட்டணி என்று சொல்கிறார்கள். கூட்டணிகளுடைய எண்ணிக்கை பாரியதாக இருக்கின்றது. இல்லை, அவர்கள் பாரிய எதிர்கட்சி கூட்டணி என்று சொல்கிறார்கள். எனவே அரசாங்கத்தை எதிர்க்கின்ற எல்லாருடைய தனித்தனி கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவர்கள் கூட்டணியாக்குகிறார்கள். ஆனால் இலங்கையில் ஒரு எதிர்கட்சி பாரிய அளவில் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நேர்களுக்கு நாங்க சிறப்பாக சொல்லணும்னா நாங்க அந்த லாங் ஷாட்ல தான் கேமரா எடுக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இது அரசாங்கம் இருந்தா என்ன மாதிரியாக்கள் எதிர்கட்சி தருமனை வச்சு சொன்னேன். ஏனென்றா அப்படித்தான் இலங்கையில் இருக்கு. கூட்டணியாக அமைத்தாலும் அப்படித்தான் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு எதிர்கட்சி மிக பலமான எதிர்கட்சியா இருக்கும். பொதுவாக எதிர்கட்சி என்பது இல்லை, ஒரு தனி கட்சி பலமாக இருந்தால்தான் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தர்மம் நிலைநாட்டப்படும். அரசாங்க தரப்பாக இருக்கலாம், எதிர்கட்சி தரப்பாக இருக்கலாம். ஏதாவது பாதிக்கக்கூடிய ஏதாவது விடயங்கள் வரும்போது அதை நிமித்தம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அல்லது எவ்வாறு இது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலாண்டு தெரியாது, மிக அண்மை காலங்களாக எல்லாம் அந்த எதிர்கட்சியினர் தங்களுடைய பெயர்கள் பல விதங்களில் அடிபடுது. உதாரணமாக இந்த நீர்கொழும்பில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம், இந்த கருவாத்தாடி, இவ்வாறான விடயங்கள்ல தானாகவே அது நடக்கிறது. இல்லாவிட்டால் பொதுவாக சொல்வார்கள் காக்கை உட்கார பனம்பழம் விழுதா, இல்ல பனம்பழம் விழும்போது காக்கை உட்காருகிறதா. அது நல்ல நேரத்தில் இடம்பெறுவது, தேர்தல் நேரத்தில் அது இடம்பெறும் போது அது அரசாங்கத்தை இன்னும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அநீதி களையப்பட வேண்டும் என்கின்ற செய்தி தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம். அரசாங்கம் இங்கே ஒரு காளை மாடாக சென்று பேஸ்புக்கை தாக்கும் செய்தி ஒன்று பிரதீப்பினுடைய கேலி சித்திரமாக இருக்கிறது. மார்க் சகபர்க் தான் இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய பேரடி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிறது செய்தி. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். இதை நாங்கள் பார்த்து விட்டோம். தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் தினகரன் பத்திரிகை பார்ப்பதற்கான செய்தி. நமது நட்பு நாடுகளுடன் உறவுகளை குலைக்க சதி, இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். LTTE தடை செய்ய வேண்டும் என்ற ஜெயலலிதா ராஜீவ்காந்தி கொலையாளிகள் மீது கருணை காட்டுவது ஏன்? இந்திய மத்திய அமைச்சர் வி நாராயணசாமி கேள்வி என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இவ்வகையான வி நாராயணசாமி, சுப்பிரமணிய சுவாமி இந்தியாவில் பிரபல்யம் இல்லை, இலங்கையிலே மிக பிரபல்யம். எதிர்ப்பு கொடுத்தவுடன் நமது பத்திரிகையிலே வந்துவிடும். அடுத்து 8 வருடங்களில் தனிநபர் வருமானம் $3200 அதிகரிப்பு, $1000 ஆக்க 56 வருடங்கள் ஆயின என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அஜித் கப்ரால் நிவாஸ் தெரிவித்த கருத்து மத்திய வங்கியினுடைய ஆளுநர். ஆனால் அதே நேரத்தில் அதை செலவழிப்பதற்கும் இலகுவான ஒரு அமைப்பு இலங்கையிலே வந்துவிட்டது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். தாயை அடித்து துன்புறுத்திய சிறிய தந்தை மீது மகன் தாக்குதல், தந்தை உயிரிழப்பு, 16 வயது மகன் கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முந்தல் போலீஸ் பிரிவு, புத்தளம் மாவட்டத்துக்கு உட்பட்ட போலீஸ் பிரிவு புலிச்சாக்குளம் பிரதேசத்தில் இப்படி இருக்கின்றது. 36 வயதான ஒரு தந்தை தாயை நிர்வாணப்படுத்தி மிக மோசமான முறையில், சிறிய தந்தை அவர் மோசமான இரும்பு கம்பியால் தாக்கி இருக்கின்றார். இதை பார்த்த மகன்தான்
இந்த கொலை செய்திருக்கிற 16 வயது பிஞ்சு உள்ளங்கள் இப்படியா உடனடியாக தாங்க முடியாத சில விடயங்களுக்கு போகும்போது தண்டனைகள் முள் பரிசீலனை செய்யப்படும் என்று நமக்கு தெரியும் ஓரளவு. நிச்சயமாக ஒரு இது திட்டமிட்ட ரீதியாக இடம்பெற்ற ஒரு விடயம் அல்ல. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னுடைய தாய் மீது வன்முறை பிரயோகிக்கப்படுகின்ற நேரத்தில் அவருடைய மனநிலை அவ்வாறான ஒரு கொலைக்கு தோண்டி இருக்கிறது. மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட அரசாங்க சேவை மீண்டும் அருகில் கொண்டு வரப்பட உள்ளது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விடயத்துக்கு அமைச்சர் பசில் ராஜபக்ச குளியாப்பட்டியிலிருந்து விட சொல்லியிருக்கிறார். இனி நீங்க எல்லாம் இப்படி பேசக்கூடாது, மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட அரசாங்க சேவை மீண்டும் அருகில் கொண்டு வரப்படுகிறது. இனிமேல் நீங்க போய் ஒருவர்கிட்ட கேள்வி கேட்டா உங்களுக்கு விடைகள் எல்லாம் கொடுத்துருவாங்க, உடனடியாக கிடைச்சுவிடும். நான் எதிர்பார்க்கிறோம். அரசின் அபிவிருத்திகள் எதிர்கால நோக்குகளை வெளிப்படுத்துவது தேசத்தின் மகுடம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆஸ்பத்திரி ஒன்றில் ஊழியர்கள் எல்லோரும் லீவில் சென்றதால் சிற்றூழியர் ஒருவர் தான் நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்திருக்கிறாராம். இனிமேல் டாக்டர் வேலை நிறுத்தம் செய்தால் அவர் டாக்டர்கள் என்ற வேலையும் செய்வார் போல என்கின்ற செய்தி ஒன்று சுந்தரியினால் பதியப்படுகின்றது. அப்ப லிகிதர்களுடைய வேலை ஒருவர் செய்தாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சேனல் 4 புதிய காணொலியா சர்வதேச சமூகம் ஏமாந்து போகாது என்று தினகரன் இப்போதே எதிர்வு கூறிய ஒரு விடயம் நாங்கள் இங்கே பதிவு செய்கின்றோம். அடுத்து உதயன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். விபத்தில் ஆசிரியை சாவு. வவுனியா சாந்த சோலை சந்திக்கு அருகில் நேற்று பிற்பகல் 2:45 மணி அளவில் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதனால் ஆசிரியர் இறந்திருக்கும் செய்தி பதியப்படுகிறது. மிக அண்மை காலமாக அந்த விபத்துகளுக்கு காரணம் இந்த டிப்பர் வாகனம், அந்த டிப்பர் வாகனத்தோடு சம்பந்தப்படுத்திய விபத்து. முன்னர் A9 புனர்வித்தானம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போதும் இந்த டிப்பர் பெரிய ஒரு அரக்கனாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் எங்கு யாரு போய் எங்க மோதினாலும் டிப்பர்லாம் மோதுகிறார்கள். அண்மை காலமாக ஒரு பிரச்சனை துமிந்த திசாநாயக்க அமைச்சருடைய வாகனமும் போய் டிப்பர்லாம் மோதி இருக்கு. பாத்தீங்கன்னா தேடி போய் மோதுற ஒரு சம்பவம். அதே நேரத்தில் இவர்களை தேடி வந்து மோதுகிறது ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தடை செய்தது தவறு, போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவின் தலைவர் உல்ஃப் ஹென்ரிக்சன் கூறுகிறார் என்கிற செய்தி இங்கே இப்போது பேசப்படுகிறது. உதயன் பத்திரிகையிலே மிகவும் விமர்சனத்துக்குள்ளான செய்தி ஒன்று. அடுத்த செய்திக்கு போவோம். ஜெனீவா பற்றி ஆராய நாடுகிறது கூட்டமைப்பு நாளை மறுதினம் பொது நூலகத்தில் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இதை தாண்டி யாழ் தினக்குரல் பத்திரிகையிலே வடக்குக்கு வரும் சர்வதேச உதவிகளை வேறு மாகாணங்களுக்கு திசை திருப்ப முயற்சி, ஜெர்மனிய தூதுவரை சந்தித்த பின்னர் முதலமைச்சர் கருத்து. இப்போது உதவியும் மாறுதா? ஜெனீவா தீர்மானம் குறித்து பேச நான் அரசியல்வாதி இல்லை, அதனால் பேசவில்லை என்கின்றார் முதலமைச்சர். தெளிவா இருக்கிறார் போல இருக்கிறது. வடமாகாணம் மிக அண்மை காலமாக அந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் தூதுவர்கள் எல்லாம் வடமாகாணத்திற்கு அதிகம் செல்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம், ஏன் நாங்கள் தமிழர்கள் இல்லையா என்று கேட்கிற கேள்வியும் இருக்கிறது. ஆனாலும் அதையும் மீறி எல்லோரும் வந்தவுடன் கொழும்பு வந்தார்களோ இல்லையோ உடனடியாக யாழ்ப்பாணம் செல்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த நேற்றைய ஜெர்மனிய தூதுவர் கூட சென்றிருக்கிறார். அவர் மீசாலை பகுதியில் ஒரு பாட்பண்ணியை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அபிவிருத்திகளும் மிக வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு விடயம், இந்த பாருங்கள், இந்த இடத்தில் கூட முதலமைச்சர் தனது முன்னாள் சட்ட அனுபவத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இங்கே முதலமைச்சர் சட்டத்தை தவறாக வழி நடத்துகின்றார் என்ற விடையில் அவரை விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. கருத்துக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, நீங்கள் எதுவும் சொல்லலாம், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து மனித புதைக்குழியில் மேலும் 2 எலும்புக்கூடுகள் எண்ணிக்கை 80 மாறியது என்கிற செய்தியால் தினக்குரல் இருக்கிறது. நிறைவாக இன்று மெட்ரோவுக்கு செல்வோம். லஞ்ச குற்றச்சாட்டில் மாத்தளை பாடசாலைகளின் 2 அதிபர்கள் கைது. சில இடங்களுக்கு பேர் பொதுவா இருக்கிறதுக்கு இப்படியான காரணம் இருக்கும். அந்தந்த ஏரியால தான் குற்றம் நடக்கும். சரியா அதே மாதிரி மாத்தளையும் பதிவு செய்யப்படுகிறது. பாடசாலை 2 அதிபர்கள் லஞ்ச குற்றச்சாட்டுகள் என்று. உலகத்தில் எதையுமே நாங்கள் விமர்சனம் இன்றி விட்டு விடலாம் அல்லது மன்னிக்கலாம். இந்த ஆசிரியர்கள் அல்லது அதிபர்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை மன்னிக்க முடியாது. அதே நேரத்தில் மிக அண்மை காலமாக இந்த பல பாடசாலைகளில் பிள்ளைகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்துகின்ற சம்பவங்களும் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களால், அது சில நேரங்களில் தமிழ் ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது சிங்கள ஆசிரியர்களாக இருக்கலாம். ஆனால் குரு என்பது மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் சொல்கிறார்கள். எனவே குரு அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எந்த மதமாக இருந்தானே எந்த மொழியாக இருந்தானே எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. கோவல வங்கியில் 15 ரூபாய் கொள்ளை என்று ஒரு விடயம். அவுட்டா சாரதியை கடத்த முயற்சி தோல்வி, போலீஸ் பொறுப்பு அதிகாரி உட்பட 5 கைது என்கின்ற செய்தி இருக்கின்றது. போலீஸ் ஒருவர் சேர்ந்து சாரதி கைது கடத்த முயற்பட்டிருக்கிறார்கள். பெண்ணுக்கு மாந்திரிக எண்ணெய் தேய்ப்பதாக கூறி பாலியல் துஷ்பிரயோக முயற்சி, பிக்கு கைது. சாமியார்கள் பிக்குகள் என்று இந்த மதம் சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இப்போது பெண்களோடு கூட உறவு கொண்டாட முயல்கிறார்கள் போல் தெரிகிறது.
இதுவும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு அது மதத்தை உருவாக்குகிறதோ என்ற கேள்வியும் வருகிறது. மனிதத்தை உருவாக்குவதற்கு மதம் ஒரு அடிப்படை அல்ல, மனசுதான் அடிப்படை என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றோம். ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய மனிதம் மனசோடு சம்பந்தப்பட்ட நினைக்கிறேன். நிச்சயமாக அதை உங்களுக்கும் பதிவு செய்கின்றோம் நேர்களே. அதை பதிவு செய்து கொண்டு இன்று சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். உமா, நன்றி. உங்களோடு பேசும்போது ஒரு தமிழ் ஆசை ஒன்று வரும், அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். குட் மார்னிங் ஸ்ரீலங்காவும் இன்று அதிக தமிழ் கதாபாத்திரங்களை பற்றி உங்களோடு பேச காத்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டு செல்லும் நான் கனிவன்போடு காஜ் போகிறேன். வணக்கம் நேர்களே.